அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. டே 6-7 நம்ம கொஞ்சம் பர்சனல் வேலைனால சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம மிஷன் பஞ்சப்பட்டி லேக் 2030 அதனால் நம்ம டீம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு லாஸ்ட் 2 டேஸாக. இன்றைக்கும் கொஞ்சம் அதிகமான வேலை இருந்தனால பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு சின்ன தகவலுக்காக இது பண்ணிக்கிறோம். நம்ம அந்த அக்ரி பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்டில் காவேரி குண்டாறு அந்த இணைப்பு திட்டத்துக்கு 200 crore ஒதுக்கியிருக்காங்க. நம்ம அதை வரவேற்கிறோம். என்றைக்குமே நம்ம எல்லா விவசாயியும் பிழைக்கணும்னு தான் நம்ம பார்ப்போம். ப்ளஸ்ஸு அதற்கு முன்னாடி இருந்து 25 வருஷமாக நாங்கள் பஞ்சப்பட்டி ஏரிக்காக கேட்டுட்ருக்குறோம். அதை பற்றி ஒரு சின்ன வாய்ஸ் கூட எந்த யார்கிட்டையுமே ரைஸ் பண்ணல. ஓகே, நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புகிறோம். ப்ளஸ்ஸு நம்ம ஒரு லெட்டர் சென்ட் பண்ணியிருந்தோம் நம்ம ஹானரபுள் சிஎம் சாருக்கு. அந்த லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் சிஎம் அந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து நமக்கு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சீல் வச்சு தலைமைச் செயலகத்துலேருந்து சீல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேங்க்ஸ் நம்ம டீமுக்கு ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே. டே 6-7 கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. செகண்ட் டெய்லி தினத்தந்தி அவங்க பிரிண்ட்டில் இருந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் நியூஸ் பேப்பர் பிரிண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அவங்களுக்கும் நன்றி. ப்ளஸ் நம்ம சிஎம் தளபதி அண்ணன் காவேரி கோதாவரி காவேரி குண்டாறு வைகை இதையெல்லாம் இணைக்கிறதுக்கு நம்ம பிஎம் சார் பிரதமர் அவர்களுக்கு ஒரு லெட்டர் இது பண்ணியிருக்காரு. அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். நேற்றே இதை பற்றி வீடியோ போடலாம்னு நினச்சோம், மறந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பிரிண்ட்டு தினத்தந்தி பேப்பர் என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணீர் இல்லாமல் வறண்டு சீமை கருவேல மரங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பஞ்சப்பட்டி ஏரியை படத்தில் காணலாம். அவங்களுக்கு நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் ஹெட்லைன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வறண்டு கிடக்கும் பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். 20 ஆண்டுகளுக்கு மேலாக வறண்டு கிடக்கும் பஞ்சப்பட்டி ஏரிக்கு மாயனூர் கதவணையிலிருந்து காவிரி தண்ணீர் கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். பஞ்சப்பட்டி ஏரி கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டையை அடுத்துள்ளது. பஞ்சப்பட்டி ஏரி தமிழகத்தின் 3வது பெரிய ஏரியாகும். இந்த ஏரி 1.5 TMC தண்ணீரை சேமிக்கக்கூடியது. ஸ்மால் கரெக்ஷன், 1.8 TMC which is more than மாயனூர் செக் டேம். அதை விட 2 மடங்கு பெருசு நம்ம பஞ்சப்பட்டி ஏரி. கடந்த 25 ஆண்டுகளாக வறண்டு கிடக்கிறது. 1837ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கடவூர் மலை பிரதேசம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் வனப்பிரதேசங்களில் இருந்து ஓடி வரும் காற்றாற்று வெள்ள நீரை சேமித்து வைக்கவே இந்த ஏரி உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 1217 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ளது. மழைக்காலங்களில் மலையிலிருந்து பெருக்கெடுத்து ஓடி வரும் மழைநீர் பாலவிடுதி, தரகம்பட்டி, மயிலம்பட்டி, சிந்தாமணிப்பட்டி வழியாக அப்பகுதியில் உள்ள 24 ஏரிகள் 124 குளங்களை நிரப்பி கடைசியாக உபரி நீர் பஞ்சப்பட்டி ஏரிக்கு வரும். இங்கிருந்து வெளியேறும் உபரி நீர் தென்கரை வாய்க்காலில் சென்று திருச்சி மாவட்டத்தில் குடமுருட்டி அருகே காவிரியில் கலக்கிறது. பாசன வசதி: பஞ்சப்பட்டி ஏரி மூலம் போத்தரத்தாம்பட்டி, பஞ்சப்பட்டி, சிவாயம், பாப்பக்காப்பட்டி, வயலூர் உள்ளிட்ட 15 கிராமங்களை சேர்ந்த சுமார் 30,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கடந்த 2001 வரை நல்ல மழைப்பொழிவு இருந்ததால் அந்த பகுதி விவசாய நிலங்களில் ஏரியின் நீர் பயன்பாட்டில் இருந்த பகுதியாக செழிப்பாகிறது. 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு போதிய மழை இல்லாததால் ஏரி வறண்டு கிடக்கிறது. இந்த ஏரிக்கு மாயனூர் தடுப்பணையிலிருந்து நீர் கொண்டு வர விவசாயிகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்தனர். கடல் போல் தண்ணீரால் சூழ்ந்த பஞ்சப்பட்டி ஏரி 20 ஆண்டுகளுக்கு மேலாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. தண்ணீர் கொண்டு வர தற்போது ஏரியை முழுவதும் கருவேல மர பண்ணைகளாக இருக்கும் மரங்கள் சூழ்ந்து நிலத்தடி நீரை முற்றிலும் உறிஞ்சி அப்பகுதியில் நீர்மட்டம் குறைவாக காரணமாக இருந்து வருகிறது. இந்த ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர பல முறைகள் மனுக்கள் கொடுத்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த ஒரு அரசு சார்பில் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என நமது பஞ்சப்பட்டி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பஞ்சப்பட்டி ஏரிக்கு போர்க்கால அடிப்படையில் மாயனூர் கதவணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வர அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். மாநிலத்தின் 3வது பெரிய ஏரி பஞ்சப்பட்டி ஏரியை தூர்வாரி தண்ணீரை நிரப்பி விவசாயம் செழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என
அப்பகுதி விவசாயிகள் மற்றும் வேளாண் பெருங்குடி மக்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. நன்றி, வணக்கம். நாளைக்கு டே 9ல் ஒரு சூப்பரான கண்டென்ட் நம்ம பஞ்சப்பட்டி லேக்கை பற்றி பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.